நான் பாணனில்லை பறையனில்லை புலையனில்லை நீ தம்புரானும் இல்லை தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை. அந்த வேடனுடைய குரலோட இசையோடு கேட்கிறப்ப அரங்கமே அது கேரளால பாத்தீங்கன்னா நிறைய அந்த கொட்டை குழம்பெல்லாம் இருக்கும். அதுல வந்து மீன் பிடிக்க போவாப்ல ஒரு ஹாபி மாதிரி. அப்ப இவரே ஒரு அம்பு மாதிரி ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து மீனை வந்து குறிப்பாத்து அடிச்சு அங்கிருந்து எடுக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான வேலை. அந்த பசங்க வச்ச பேர் தான் வேடன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயம் போயிட்டு ஹைபிரிட் கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் செலிபிரிட்டிஸ் மத்தியில் கஞ்சா பயிரிடுவதற்கு முக்கியமான இடங்களே கேரளா தான். அப்படி இருந்தும் கூட தாய்லாந்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுல என்னன்னா சமீபத்தில் ஒரு நடிகர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பாரு, அவர் ஓடி போவார், அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல அந்த பழக்க கஞ்சா அவர் விக்கல, ரெண்டையும் யூஸ் பண்றாரு, அது தடை செய்யப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்துறாரு. அது தவறான விஷயம், உடல்நிலைக்கு பாதிக்கக்கூடிய விஷயம். நான் தவறா செஞ்சுட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாரும் இந்த தவறை செய்யக்கூடாது. ஒரு தவறை இல்ல ஒரு விஷயத்தை மாற்ற பிறகு ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும்ல. இன்னைக்கு யார் ஒத்துக்கிறாங்க? சரி, இப்போ இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு அரசியல் பின்னணி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஒரு ராப் சிங்கர், நார்மலா எல்லா விஷயத்துக்காகவும் மக்களுக்காக போராடுற ஒரு பர்சனா இருக்காரு, புரட்சி விதமா நிறைய விஷயங்கள் பேசுறாருன்னும் போது அவருக்கு ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தர் ராப்? முதலில் கேட்ட அந்த பாடல்ல வரிகளே அந்த உதாரணமா தான் யாரு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவர்களுக்கு உறுத்துத்தானே செய்யும். ஒரு குறிப்பிட்ட ஆட்களே வந்து நீங்க எனக்கு ஒரு ஆலயம் கிடையாது, நீ வர நான் வரலாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணு தாண்டா, இந்த உலகத்துல ஒண்ணு என்னடா இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அவர்கள்லாம் இன்னைக்கு மேல்தடத்தில் இருக்காங்க. நிறைய ஈழத்தமிழருடைய அந்த வேதனையை அவங்க அம்மாவுடைய வேதனை ஈழத்திலிருந்து என் தாய் ஒருத்தன் பிறந்தால் அவரை அங்கிருந்து தொடர்த்தி அடிச்சிங்க, அவர் பெத்தவ வந்து நான் வந்து நெருப்பு இது இல்லை பஞ்சு கிடையாது நான் நெருப்பு அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சி புகுந்த வரிகள்லாம் இருக்கும். എന്നെ പെറ്റല്ലോ കല്ലുപോൽ ഒരുത്തി അവളെ ജാഫ്നയിൽ നിന്ന് ആരോ തുരത്തി. ജാഫ്ന ശ്രീലങ്കയുടെ തലസ്ഥാനമാണെന്ന്. പെറ്റല്ലോ കല്ലുപോൽ ഒരുത്തി അവളുടെ ഉദരത്തിൽ നിന്ന് ഉരുവം കൊണ്ടത് പരുത്തിയല്ലോ. இப்ப இந்த பக்கம் அந்த சன்பரிவார அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, இவன் தேச விரோதி, தேசத்தை துண்டாடுறான், இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் முதல் ஆல்பத்துல பிரைம் மினிஸ்டர் பத்தி பாடியிருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆல்பம். ஆமா கண்டிப்பா. அதாவது என்னன்னா சாதி மதங்களை கடந்து இன்னைக்கு வந்து வேடன் பின்னாடி திறந்து நமக்காக ஒருத்தன் பாடுறான், நமக்காக ஒருத்தன் பேசுறான், நம்மளுடைய வழியை பேசுறான், நம்மளுடைய வேதனையை பேசுறான். அவன்கிட்ட அதிகமான அந்த வேதனை இருக்கு, வலி இருக்கு, உணர்ச்சி இருக்கு. அஞ்சு மரம் வளர்த்த தோட்டம் வச்சே அந்த வழக்கு குறிப்பாக அந்த மாதிரியான கஞ்சா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துறப்ப ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்குக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேஸ் போடுவாங்க, கோர்ட்ல ஃபைன் கட்டுவாங்க, அதோட முடிஞ்சிடும். நீங்க கூட்டு போய் ஒரு கேஸை போட்டு ஃபைன் கட்டி வந்தாருன்னா பிரச்சனை இருக்காது. அது கூட அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. இவங்க காலையில இருந்து உட்கார வச்சு வேடனை கைது பண்ணியிருக்காங்க, வேடன் இருந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் பில்டப் பண்ண மக்கள் கோவப்பட்டாங்க. என்னதான் பண்ணாங்க? எந்த நடிகராவது ஒரு பெரும் கூட்டத்தை தட்டி வச்சிருக்காங்க பின்னாடி? போதைக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக யாராவது எந்த நடிகர்களாவது தன்னுடைய பின்னாடி வரக்கூடிய ரசிகர்கள்ட்ட பேசியிருக்காங்களா? உச்சபட்ச நடிகராக இருக்கட்டும், பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜுபேர் அவர் தான் இருக்காரு, மூத்த பத்திரிகையாளர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நான் பாணனில்லை பறையனில்லை புலையனில்லை நீ தம்புரானும் இல்லை தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை. சார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த வரிகளா நீங்க கேட்கிறப்ப, அந்த வேடனுடைய குரலோட இசையோடு கேட்கிறப்ப அரங்கமே அதிர்து. ஃபைன் சார். முதல்ல நான் இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு 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 இன்ட்ரடக்ஷனாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வேடன் அப்படின்ற ஒரு ரேப்பர். அவர் வந்து இப்போது மலையாளத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸாக இப்போ சார் சொல்ல போகிறாரு. சார் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரேப்பர்? அதுவும் எனக்கு இல்லை. முதல்ல இந்த வேடன் யார், அவருக்கு பின்னாடி உள்ள கதைகளே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதைகள். இந்த வேடன்கிறது அவருடைய புனை பெயர். அப்பா அம்மா வச்ச பேர் வந்து கிரண்தாஸ் முரளி. இவருடைய அம்மா வந்து இலங்கையிலிருந்து சென்னைக்கு தமிழகத்துக்கு வந்தவங்க, வந்து திருச்சியில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரோட காதல் ஏற்படுது, அவங்க திருமணம் பண்ணிக்கிறார். அவர் திருச்சூரை சேர்ந்தவர். அதுக்கு பிறகு இவங்க கொஞ்ச நாள் வந்து இந்த திருமணம் பண்ணிட்டு மதுரையில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சொந்த ஊரான திருச்சூர்லேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறகு 2வது குழந்தை தான் இந்த முரளி.
Okay. இந்த கிரண்தாஸ் முரளிங்கிற இந்த வேடன். இன்னைக்கு கிரண்தாஸ் முரளிங்கிற பேர் மாதிரி கேரளாவே கொண்டாடக்கூடிய வேடன்கிற பேர்ல அழைக்கப்படுறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான வறுமையான சூழ்நிலையில தான் வளர்றாங்க, வாழ்றாங்க. அப்ப இவருக்கு 2வது குழந்தையாக இருக்கிறதுனால அந்த திருச்சூர்ல இருக்கக்கூடிய ரயில்வே இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சிறு குடிசை போட்டு தான் வாழ்றாங்க. ரொம்ப ஒரு எளிமை நிலையில கூலி வேலை செய்து தான் வாழக்கூடிய நிலைமையா இருக்காங்க. இவரும் பள்ளி படிப்பை வந்து முழுசா முடிக்கல, பாதியிலே நிப்பாட்டிட்டாரு. அதற்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கொட்டை குளமெல்லாம் இருக்கும், அதுல வந்து மீன் பிடிக்க போவாப்ல, ஒரு ஹாபி மாதிரி. சரி. அப்ப இவரே ஒரு அம்பு மாதிரி ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து மீனை வந்து குறிப்பாத்து அடிச்சு அங்கிருந்து எடுக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான வேலை. அது சின்ன வயசுலேருந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட போய் பண்றப்ப அந்த பசங்க வச்ச பேர் தான் வேடன். அதனால வேடன் வேடன்னு சொன்ன பிறகு சிறு வயதுல இருந்தே இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவலங்கள் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, கேரளா மட்டும் கிடையாது, உலக அளவில் நடக்கக்கூடிய அவலங்கள், இந்த கற்பனை மக்களுக்காக எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் பார்க்குறப்ப அதை கவிதையாக எழுதுறாரு. தனக்கு தோன்றதெல்லாம் அந்த ஆதங்கத்தை, வேதனையை, வழியை வந்து அது ஒரு வடிவமா, கவிதை வடிவமா எழுதி அப்பப்போ வச்சுக்கிறாரு. அதனால பெருசா அதை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை எப்படி அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு தெரியல. அப்போ பாடவும் செய்யறாப்புல, அந்த எழுதிய கவிதையை அந்த உணர்ச்சி புகுந்த ஒரு இதோட பாடுறப்ப அந்த இருக்க ஏரியாவுக்கு ஒரு சிறு சிறு நிகழ்ச்சியில ஏற்றி பாட வைக்கிறாங்க. சரி. பாட வைக்கிறப்ப அப்படியே அது வந்து ஒரு பெரிய அளவில் பெரிய திறமையாக இருக்குது, இது பெரிய வைரலாக இருக்குது, இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வலி வேதனையும் இருக்குது, ஒரு பெரிய பவர் இருக்குன்னு மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க, கூட்டம் கூட ஆரம்பிக்குது. அப்போ தனியாக ஒரு முழுவதுமாக ராப் கச்சேரி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு டெவலப் ஆகுது, ஒரு பெரிய பேண்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது. கேரளா முழுவதும் வந்து பண்ணுறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நீங்கள் அங்கே அரசியல்வாதியாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், யாரையும் இந்த செலிபிரிட்டிஸ்க்கு பெருசாக அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சார், கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் அவர்கள் கூட அவ்வளோ தூரம் வந்து சாதாரண அவங்க அமைச்சராக இருப்பார், சைக்கிளில் போயிட்டு இருப்பார், முன்னாள் முதலமைச்சர் இருப்பார், டீ கடையில் நிற்பார், பெரிய பெரிய நடிகர்கள் சாதாரணமாக இருப்பாங்க. மக்கள் அவங்க பெருசாக வந்து அவங்களை கொண்டாட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஷனல், இவங்க ஒரு ப்ரொஃபஷனல், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு ஸ்டேஜில் ஏறி பாட ஆரம்பிச்சாருன்னா 20,000-30,000 மக்கள் திரள்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன மாநிலம் தான் கேரளாங்கிறது, ஒரு சின்ன மாநிலம் சார். அதான் அந்த மாதிரியான ஊர்லயே 20,000-30,000 பேர் கூடுறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிருப்பாரு? பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிருச்சு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து மனிதர்கள் மத்தியில சாதியா, மதமா, மொழியா, இனமா ஒரு பிரிவினை, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வன்மம் போய்கிட்டே இருக்கு. அறியாமையே அவர்களுக்குள்ள வந்துடுது. அவர்களுக்கு அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள், அவர்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அறியாமையே ஒரு விஷயம் வந்துடுது. அதை வந்து இந்த தலைமுறைக்கு வந்து அதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாட்டில் சொல்றது வந்து பெரிய விஷயம். சாதி மதங்களை கடந்து இன்னைக்கு வந்து அந்த வேடனை வந்து கேரளா மக்கள் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. சார், ஒரு விஷயம், இங்க பாடல்கள்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க, மதம் சம்பந்தமா, இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்காக பாடுறது, இந்த மாதிரி பெண்ணியத்துக்காக பாடுறது அப்படின்றது நிறைய விஷயங்கள் எல்லாருமே செஞ்சிருக்காங்க. பட் பர்டிகுலரா ஏன் சார் இந்த வேடன் அவர்களுக்கு இன்ஃபேக்ட் ஓப்பனா சொல்லணும்னா கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு? இல்ல என்னன்னா, இது இன்னைக்கு வந்து இந்திய அளவுல ஒரு சாதி மதத்தை வைத்து தான் அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது உள்ளுக்குள்ள போகணும்னு பாக்குறாங்க, அதை வைத்து உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் செய்யணும் பார்க்க பெரிய அரசியல் இருக்கு. ஆனா இந்த வேடன்கிறவருடைய இந்த வீச்சு இருக்கு பாத்தீங்களா, அது இளைஞர்கள் மத்தியில் நேரடியா போய் சேருது. வேடன்ட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, சிலருக்கு எழுத வரும், புரட்சிகரமா எழுதுவாங்க, ஆனா அவர்களால் வந்து பாட முடியாது. சிலருக்கு பாடுவாங்க, புரட்சிகரமாக ஹை டெம்போல பாடுவாங்க, பட் அவங்களால கம்போஸ் பண்ண தெரியாது. இந்த முரளியை பொறுத்த வரைக்கும் 3மே பண்றாப்புல. ஒரு உணர்ச்சி பூர்வமான வரிகளுக்கு தானே குரல் கொடுக்குறாப்புல, தானே இசையமைக்கிறாப்புல. அதே அந்த முகபாவனையோட அந்த வெறியோட அந்த மேடையில் பாடுறப்ப ஒரு பெரும் கூட்டம், இளைஞர் கூட்டம் சேருது, அலைகளையா சேரப்ப அப்ப வந்து அரசியல் செய்ய முடியல. இவன் சாதிக்கு எதிராக பேசுறான், மதத்துக்கு எதிராக பேசுறான், மதத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு எதிராக பேசுறான், சாதியை வைத்து அரசியல் செய்வதற்கு எதிராக பேசுறான், ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பேசுறான், உழைப்பாளிகளுடைய வேர்வையை சுருன்றவர்களுக்கு எதிராக பேசுறான், முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசுறான். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு பெரிய இடி. அது வந்து எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை கேரளாவில், நம்ம அதையும் சொல்லிடுவோம். எல்லா கட்சியும் அந்த முரளியை வந்து காரணம் பண்ணாங்க. வேடனை ஆளுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அது பெரிய லெவலில் அவங்க வந்து எப்படி சார், கம்யூனிசம்ன்றது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் கேரளால இப்ப வரைக்கும் பின்பற்றப்படுது. அங்க இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் எந்த கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் அவர்களுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து உலகத்தால் அழிக்க முடியாத ஒரு சித்தாந்தம், பெரிய சித்தாந்தம், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே கேரளாவில் பொறுத்தளவுக்கு சில விமர்சனங்களும் இருக்கு அவர்கள் மீது. அது முற்றிலுமாக தள்ளிட்டு நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது, ஏன்னா கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த முரளியை பொறுத்த வரைக்கும், கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ஹைபிரிட் கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் செலிபிரிட்டிஸ் மத்தியில். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா,
கஞ்சா பயிரிடுவதற்கு முக்கியமான இடங்களே கேரளா தான். அப்படி இருந்தும் கூட தாய்லாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதில் என்னென்னா சமீபத்தில் ஒரு நடிகர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பார், அவர் ஓடி போவார், அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவர் கஞ்சா வச்சிருந்ததாக தான், கஞ்சா இது பண்ணதாக தான் வழக்கம். ஆமாம் சார். அப்போ தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க, ஹைபிரிட் கஞ்சாவுக்கு எதிரான வேட்டையை கேரளா போலீஸார் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பிரபலியமானவர்களுடைய சர்ச் பண்ணுறாங்க, சிலர்கிட்ட பிடிக்கிறாங்க, சிலர்கிட்ட இல்லை. அப்படி என்ன நடக்குதுன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறாப்புல, நைட்டு வந்து தங்கியிருக்காப்புல ஒரு 5-6 நண்பர்களோட. அப்போ போலீஸ் திப்பு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப அவர் கஞ்சா போய்த்துக்கின்றதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை மறுக்கலை. முரளியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை வந்து மறுக்கலை, இது ஒரு தப்பான பழக்கம், இந்த பழக்கத்தை நான் தெரிஞ்சோ தெரியாமலாம் பண்ணிட்டேன், என்னை பின்தொடர்பவர்கள், எனக்கு பின்னாடி வரவர்கள் யாரும் இந்த வேலையை செஞ்சிடாதீங்க, இது ஒரு தப்பான விஷயம், இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு இருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை கேரளா முழுவதும் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, வேடன் கஞ்சா வச்சிருக்கிறதாகவும் வேடன் கஞ்சா விற்றதாகவும் பல்வேறு செய்திகளை போட்டு அன்னைக்கு முழுவதுமே கேரளா பூரா வைரல் ஆக்கி விட்றாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் மூலமாக தான் இந்த வேடன் அவர் வந்து கொஞ்சம் பிரபலமாறாரு. முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேடன் அவர்கள் வந்து எப்படி பிரபலமாறாருன்னா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த பாட்டுகள் மூலமாக தான் இங்கே வந்து பிரபலமாறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அசல் கோலார்னு ஒரு ரேப் சிங்கர் இருக்காரு, அவரோட ஒரு நண்பனாக வந்து இங்கே இந்த மஞ்சுமேல் பாய்ஸ், அதாவது இந்த முரளி அவர்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ இப்படி இருக்கிற ஒரு இதில் வந்து அவர் இவ்வளோ தூரம் வெறி கொண்டு இந்த மாதிரிலாம் பாடும்போது கண்டிப்பாக கஞ்சா வச்சிருக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லை. அந்த பழக்க கஞ்சா அவர் விற்கல, ரெண்டையும் புரிஞ்சு விற்கல, யூஸ் பண்ணுறாரு, அது தடை செய்யப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்துறாரு, அது தவறான விஷயம், உடல்நிலைக்கு பாதிக்கக்கூடிய விஷயம், நான் தவறாக செஞ்சுட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாரும் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு ஒரு தவறை அப்புறம் சொல்றது இல்லை. ஒரு விஷயத்தை மாற்றது பிறகு ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும்ல. இன்னைக்கு யார் ஒத்துக்கிறா? ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், நேர்மை வேணும். நான் தப்பு செஞ்சுட்டேன், இன்னைக்கு யாரும் யோக்கியம் கிடையாது, மாட்டாத வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே யோக்கியம் கிடையாது, சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் யாரும் யோக்கியம் கிடையாது. அதுக்காக நம்ம நியாயப்படுத்தலை, அது ஒரு தவறான விஷயம் தான். ஆனால் அதை நான் தான் செஞ்சேங்கிற ஒரு மன தைரியத்தோட ஒரு நேர்மை வேணும்ல சார். இப்போ இந்த கொஸ்டின் நான் திருப்பி கேட்கறதுக்கான என்ன தெரியுமா காரணம்? ஏன்னா அவர் வந்து இங்க எல்லா சமூக விஷயத்துக்காகவும் போராடுற ஒரு பர்சனா பார்க்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ஈழத் தமிழர்களுக்காகவும் பெண்களை மையப்படுத்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பாலஸ்தீனம் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராடுற ஒரு பர்சன், கருப்பர்களுக்கு ஆதரவா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் இங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணும்போது அது தப்பா கரெக்டான்றதை யோசிச்சு பண்ணியிருக்க கூடாதா சார்? இது பொது விஷயங்கள் வேற, பர்சனல் விஷயங்கள் வேற. இவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு உண்மையிலேயே அந்த பழக்கத்துக்கு அவர் அடிமையாக இருந்தார்னா அவர் உடல்நிலை தான் பாதிக்கும், சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாரு. இன்னைக்கு எத்தனையோ செலிபிரிட்டிஸ் வந்து சமுதாயத்துக்கு என்ன கருத்து சொல்றாங்க. நடிகர்களே எடுத்துக்கோங்க, நடிகர்கள் தனக்கு பின்தொடரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்களா, ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா, இன்னைக்கு எது தேவையோ அதை பேசியிருக்காங்களா? அவர்களே படம் பார்க்கக்கூடிய, காசு டிக்கெட் கொடுத்து காசு வாங்கக்கூடிய ஒரு மிஷின், நம்ம ஏடிஎம் மிஷின் மாதிரி தானே பயன்படுத்துறாங்க. இவர் என்ன எதுக்காக அவங்க மக்களை பயன்படுத்துறாரு? மக்கள்கிட்ட நல்ல கருத்தை சொல்றாரு. ஒரு தவறான பழக்கம் தான் அது இவர் பண்றாரு. அது யாருக்கு பண்ணுங்கன்னு ப்ரோமோட் பண்ணியிருந்தா நம்ம அதை வந்து கேள்வி கேட்கலாம். அவருடைய பர்சனல் லைஃபுக்காக பர்சனலாக சில விஷயங்கள் பண்றாரு, அது தவறான விஷயம் உணர்றாரு. யாருமே இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்களே கிடையாது. ஆனால் தவறு செய்ததை வந்து நான் தான் தவறு செஞ்சுட்டேன், அதற்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேங்கிற இது வந்து ஒரு மிகப்பெரிய திறமை, நேர்மையும் வேணும். அதை செஞ்சிருக்காப்புல, அதை நியாயப்படுத்தல், திரும்ப அதான் சொல்ல நியாயப்படுத்தலை, அது முடிஞ்சு போன விஷயம். ஆனால் அது எப்படி ப்ரொமோட் பண்ணப்பட்டதுங்கிறதா பெரிய வைரலேவும். சார், இப்போ இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு அரசியல் பின்னணி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஒரு ராப் சிங்கர், நார்மலா எல்லா விஷயத்துக்காகவும் மக்களுக்காக போராடுற ஒரு பர்சனா இருக்காரு, புரட்சி விதமா நிறைய விஷயங்கள் பேசுறாருன்னும் போது அவருக்கு ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தர் ராப் சிங்கர்? முதலில் கேட்ட அந்த பாடல்ல வரிகளே அதுக்கு உதாரணமா இருக்கும். நான் யாரு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவர்களுக்கு உறுத்தத்தானே செய்யும். ஒரு குறிப்பிட்ட ஆட்களே வந்து நீங்க எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நீ வர நான் வரலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தாண்டா, இந்த உலகத்தில் ஒன்றும் என்னடா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர்கள் தான் இன்றைக்கி மேல்தட்டத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு அந்த கோவம் வரத்தானே செய்யும். அப்போ ஒரு பையன் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு பையன், கருப்பாச்சு குட்டையா சின்ன பையன், ஒரு பையன் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறான், அவனுக்கு இவ்வளோ பெரிய வருது, நம்மளுக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறான், நம்மளுக்கு எதிரான அரசியலை பேசுகிறான், உலக அரசியலை பேசுகிறான், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுது அங்கே பேசுகிறான், உழைப்பாளியினுடைய வேர்வை பற்றி பேசுகிறான், மீனவ மக்களை பத்தி பேசுறான், ஈழத்தமிழர்களுக்கு. அந்த ஈழத்தமிழருங்கிறது அவங்க தாய்வழி உறவு. ஆமா சார், தாய்வழி உறவு. அந்த ஈழத்தமிழரை பற்றிலாம் ரொம்ப அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க 2021 அவங்க அம்மா இறந்து போனாங்க. அம்மா இறந்த பிறகு ஒரு பாடல் பண்ணியிருப்பாரு. அந்த பாடலில் அவங்க அம்மாவுடைய வழியை அதில் பண்ணியிருப்பாரு. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்னு ஒரு ஆல்பம், அதான் முதல் ஆல்பம். அந்த ஆல்பத்தில் வந்து நிறைய ஈழத்தமிழருடைய அந்த வேதனையை அவங்க அம்மாவுடைய வேதனையெல்லாம் வைப்பார். ஈழத்திலிருந்து என் தாய் ஒருத்தி பிறந்தால் அவரை அங்கிருந்து தொடர்த்தி அடிச்சிங்க, அவர் பெத்தவ வந்து நான் வந்து நெருப்பு, இது இல்லை பஞ்சு கிடையாது நான் நெருப்பு அப்படிங்கிற மாதிரியான
உணர்ச்சி புகுந்த வரிகள்லாம் இருக்கும். அப்படிங்கும் போது இது எல்லாமே வந்து ஆளுகிற வர்க்கத்திற்கு, முதலாளி வர்க்கத்திற்கு, சாதிய மனப்பான்மை உள்ளவருடைய வர்க்கத்திற்கு எல்லாமே எதிராக இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேருது. அடுத்து தேர்தல் வரப்போகுது. அடுத்து 2026ல் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4ஆம் ஆண்டு விழா கூட்டத்துக்கு முரளியை புக் பண்ணியிருக்காங்க, வேடனை புக் பண்ணியிருக்காங்க இடுக்கியில். ஆனால் ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை வந்தவொடனே அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறாங்க. இப்போ அது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கப்போ மக்கள் திரளை பார்த்த பிறகு வேற வழி இல்லாமல் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றாங்க. அங்கே எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்த பையனை அமுக்க பார்க்குறாங்கன்னு பெரிய அளவில் பேசுகிறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த சங் பரிவார அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் தேச விரோதி, தேசத்தை துண்டாடுறான், இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் முதல் ஆல்பத்தில் பிரைம் மினிஸ்டர் பற்றி பாடியிருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆல்பம். அது இப்போ வெளில வருது. அது வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. பாலக்காடை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலர் வந்து பாஜக கவுன்சிலர் வந்து இவன் மேல் வழக்கு போடணும்னு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு வழக்கு 2 வழக்கு இல்லை, சம்மந்தம் இல்லாமல் இந்த கவுண்டமணி காமெடியில் பார்த்துருப்பீங்க, சோத்துல கல் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காப்புல ஒரு சட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு பனியன் போட்டிருக்கா, அது ஒரு புலிநகம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த புலிநகம் வந்து இவரே போய் புலி அடிச்சுட்டு வந்து தோல்ல போட்ட மாதிரி அது ஒரு வழக்கு. அதுக்கு எதிர்கட்சியெல்லாம் அங்கே பெருசாக ப்ரொடெஸ்ட் பண்ண பிறகு அந்த வழக்கை ரத்து பண்ணுறாங்க. வழக்கு போட்ட அந்த ஃபாரஸ்டர் மேலே வந்து இது பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அரசியல். இது ஒரு இந்த எழுச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டியில் கூட பேசியிருப்பாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்தியா முழுவதுமே இந்த இண்டிபெண்டன்ஸ் சிங்கர் இருக்காங்களே, தன்னிச்சையாக பாடக்கூடியவர்கள், சமூக அக்கறையோடு பாடக்கூடியவர்களாம் ஒரு ஒன்றிணைக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறாப்புல. அது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையெல்லாம் பேசினா விடுவாங்களா? அந்த வார்த்தையெல்லாம் பேசினா விடுவாங்களா? தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், சவுத் இந்தியன் அந்த முழுக்கவுமே அவங்க ராப் சிங்கராக இருக்கட்டும், கானா சிங்கராக இருக்கட்டும், சமூகத்துக்காக கொடுக்கக்கூடிய பாடல் வழியில் கொடுக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு ஒன்றிணைக்கணும். அதுக்காக நான் வந்து பிளாக் ரெக்கார்ட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனியில் இந்த மாதிரி புது டேலண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வரணும், அவங்கள வச்சு ஆல்பம்ஸ் போடணும்ன்ற திரைப்படங்கள்ல கூட பெருசாக ஆர்வம் கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கணும்ன்றப்பல அது நிறைய சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுறாப்புல. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மல்டி டேலண்டாக இருக்கும். சார், இப்போ இந்த வேடனை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ இந்த விஷயங்கள் பண்ணும்போது இது ஏன் இப்படி வெளில வந்தது அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு, மக்கள் எல்லாருமே வந்து இது பெருசாக பேசும்போது எல்லா சமூக வலைதளத்திலையும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் இந்த வேடன்ற ஒரு பர்சன் பற்றி இன்னும் ஒரு பூதாகரமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது சார். ஸோ மக்களோட பவர் என்னன்றது இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல சார்? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது என்னன்னா, சாதி மதங்களை கடந்து இன்னைக்கு வந்து வேடன் பின்னாடி திறந்து நிற்கிறாங்க. நமக்காக ஒருத்தன் பாடுறான், நமக்காக ஒருத்தன் பேசுகிறான், நம்மளோட வழியை பேசுகிறான், நம்மளோட வேதனையை பேசுகிறான். அவன்கிட்ட அதிகமான அந்த வேதனை இருக்குது, வலி இருக்குது, உணர்ச்சி இருக்குது. அப்படிங்கிறது போது நமக்காக ஒருத்தன் பேசுகிறான்னா அவனுக்கு பின்னாடி நிற்கிறது தானே வந்து சரியாக நியாயமான விஷயமா இருக்கும். இப்போ மக்கள் வந்து சாதி மதங்கள் கட்சி அரசியெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரிய அளவில் பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு பெரும் கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. சும்மா இருந்த ஆளை வந்து இன்னைக்கு உயரத்தில் கொண்டு போய் அரசியல்வாதியில் உட்கார வச்சிட்டாங்க. சீண்ட வளர்ந்துட்டே போறாப்புல. அப்படியே விட்டுருந்தாலாவது இது எதுவும் பெருசா ஏதோ ஒரு ட்ரூப் வச்சு அங்கங்க பாடிட்டு இருந்துருப்பாப்புல. இன்னைக்கு வந்து பெரிய ஹீரோவாகி விட்டானுங்க. அது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அது ஒரு பெரிய பேசு பொருளாயிடுச்சு. இன்டர்நேஷனல் லெவலில் ஏன்னா உலகம் முழுக்க ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, அவங்க பூரா அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேடனோட சாங்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துலையும் இப்போ பரப்புற மாதிரி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இதை பற்றின விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீரியமிக்க ஒரு விதை வந்து எந்த மண்ணில் போட்டாலும் அது முளைச்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தான். நீங்கள் வந்து அவனை வந்து சாதியா, மதமா, இனமா, மொழியா, கருப்பா, செவப்பா, காசு இருக்கா இல்லையா அப்படின்னு எதை வச்சு நீங்கள் ஒடுக்குனாலும் சரி, அது ஒரு வீரியமிக்க விதையாக இருந்தால் அதுக்கு எந்த மண்ணில் இருந்தாலும் முளைச்சி வெடிச்சு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு வேடனுடைய உதாரணம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து மக்களுக்காக பேசக்கூடிய யாரையும் வந்து நீங்கள் அடக்கி வைக்கவே முடியாதுங்கிறதுக்கு மீண்டும் ஒரு சாட்சி தான் இந்த வேடன். கண்டிப்பா சார். சார், இப்போ இந்த வேடன் இதுல அடுத்த கட்ட நகர்வு இல்ல அடுத்த கட்ட விஷயம் எப்படி தான் சார் அது மாறும்? இல்லை, அடுத்துனா வெளிச்சியை பார்த்துட்டு அரசியல்வாதிகள் பின்னடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நீ ஒன்றும் செய்ய முடியாது. இனி தொடர்ந்து நிகழ்ச்சி நிறையா பண்ண போகிறாப்புல, ஆல்பம்ஸ் நிறையா பண்ணுறாரு. மை காட், அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி எந்த அரசாங்கம் மண்டிட்டு தானே ஆகணும். அதான வரலாறு. நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரச பயங்கரவாதத்தை நீங்கள் வந்து மக்கள் முன்னாடி மண்டிட்டு தானே ஆகணும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அது கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவினுடைய போராட்டங்கள் ரொம்ப வலிமையான போராட்டம் சார். கேரளாவில் வந்து எப்போதுமே மக்களுக்கு தான் சார் அங்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செலிபிரிட்டிஸ்க்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ மக்கள் இவ்வளோ வீரியமாக எழுந்ததுக்கு அப்புறம் இப்போ வேடன் வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் இல்லை வெளில வந்துட்டாரா சார்? வெளில வந்துட்டாரு. ஸோ இப்போ வேடனோட தாக்கம், இந்த மக்களோட தாக்கம், இது ரெண்டும் சேர்த்து எந்த மாதிரியான திருப்பியும் ஒரு புரட்சி வெடிக்கும் சார் அங்கே எதிர்பார்க்க? புரட்சியில இன்னும் வேகமாக போயிடுவாப்புல. நீ நல்ல இன்னைக்கு கேரளா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்த வேடன் வந்து நீங்கள் எல்லா தரப்பட்டையும் போய் சேர்ந்தாப்புல. இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபராக இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து தேர்தல் வரப்போகுது.
தேர்தலில் வேடனின் குரல் வந்து முக்கியமான குரலாக இன்னைக்கு இருக்க போகுது. அப்படிங்கும் போது பெரிய ஒரு தாக்கம் தானே. யாரோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, யாரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வரணும்னு. அரசியல்வாதியே சேர்ந்து இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிட்டீங்க இன்னைக்கு. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய புரட்சி தானே அது. சார் என்ன இருந்தாலும் அந்த கஞ்சா குடிக்கிறதுன்றது ஒரு தப்பான ஒரு செயல், போதை மருந்துன்றது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வேடன் இந்த செயல் செஞ்சது அது கண்டிப்பா தப்பு தான் சார். ஸோ அதுக்கான ஒரு தண்டனையை அவர் வந்து ஃபேஸ் இல்லை அதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது விடலாம் இல்லை, காலையில் கொண்டு போயிருக்கிறாங்க, சாயங்காலம் வழக்கு என்ன அதுக்குண்டான சட்ட ரீதியாக சட்டத்தில் என்ன வழக்கு இருக்கோ அதை போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே அவர் இளைஞர்கள் தானே சார். இல்லை அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வழக்கு குறிப்பாக அந்த மாதிரியான கஞ்சா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறப்ப ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்குக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேஸ் போடுவாங்க, கோர்ட்டில் ஃபைன் கட்டுவாங்க, அதோட முடிஞ்சிடும். இவரை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு பெரிய குற்றத்தை செய்த ஒரு குற்றவாளியை போல, ஒரு தீவிரவாதியை போல அன்னைக்கு முழுவதுமாக சித்தரிச்சது தான் மக்கள் கோவம் வந்துச்சு. நீங்கள் கூட்டு போய் ஒரு கேஸை போட்டு ஃபைன் கட்டிட்டு வந்தாருன்னா பிரச்சனை இருக்காது. அது கூட அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. இவங்க காலையிலேருந்து உட்கார வச்சு வேடனை கைது பண்ணியிருக்காங்க, வேடனை கைது பண்ணியிருக்காங்க, வேடன் இருந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பில்டப் பண்ண மக்கள் கோவப்பட்டாங்க. என்னதான் பண்ணாங்க, மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்புறம்னா கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவரை வந்து ஒரு கேஸை போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. கோர்ட்டில் போய் அதுக்கு என்னென்ன இது பண்ணிட்டு வந்துட்டு அதுக்குன்னா விளக்கமும் கொடுத்துட்டார். இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய வழக்குகள், புள்ளிநகம் வச்சிருக்கிறாருன்னு வழக்கு, அவர் பாடலில் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டரை கிரிட்டிசிசம் பண்ணிட்டார்ன்ற வழக்கு, தொடர்ந்து வழக்குகளை போட்டு முடக்கக்கூடிய வேலை செய்கிறப்போ தான் மக்கள் வந்து திரும்பி பார்க்குறாங்க. இது எதர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, இவனுடைய குரலை முடக்கணும்னு பார்க்குறாங்க சார். அது ஆனா இப்போ இந்த சமூக வலைதளத்துல எந்த மாதிரியான ஒரு தலைவர்களா இருந்தாலும் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டாலே உண்மையாவே அதுக்கான வழக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. நம்மளே நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கோம், அதுக்கான ஒரு தண்டனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது தப்பு தானே சார்? இல்லை அது 21 போட்டதை ஏன் இப்போ தோன்றீங்கன்றேன். அது உண்மையாக இருந்தால் அப்பயே கண்டுபிடிச்சிக்கலாமே. அது வாய்ஸ் ஆஃப் வெளில தெரியல. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ங்கிற ஆல்பம் ரொம்ப ஃபேமஸ். அது முதல் ஆல்பமே அதுதான். 4 வருஷமா கேரளா மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆல்பத்தில் ஒரு வரியை தேடி கண்டுபிடிச்சி சோத்துல கல் இருக்குங்கிற மாதிரி இப்போ வந்து வழக்க போடுறது தானே சிக்கல். இப்போ அப்படிங்க அது உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு, இப்போ ஏதாவது ஒரு ஆல்பம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அதில் ஏதாவது வழக்கு, அதில் ஏதாவது ஒரு தவறான விஷயம் இருக்குது, கான்ட்ரவர்சியாக பேசிட்டாரு அப்படின்னா நீங்கள் வழக்கு போடலாம். அது இந்திய சட்டத்தின் பிரகாரம் எல்லாருக்கும் சமம் தான். ஆனால் அது எப்பயோ போட்ட பாட்டில் தேடி கண்டுபிடிச்சி அதில் ஒரு விஷயம் இருக்குன்னு தூண்டி துருவி போடுறது தானே சந்தேகமாக இருக்குது. இப்போ ஸோ அதுவும் வந்து ஒரு அது உள்நோக்கம் இருக்குன்னு தானே பார்க்க வேண்டியது. அது குறிப்பிட்ட அந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து குறி வைக்கிறது தானே சிங்கிளா இருக்கு. சார் இப்போ இவருக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இனிமே இருக்கும் சார்? மக்கள் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அரசாங்கமும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக வந்துட்டு இருக்காப்புல, ஒரு இளைஞர், வளர்ந்து வரக்கூடியவர், மக்களுக்காக பேசக்கூடிய பாடக்கூடிய நபர், மக்கள் கொண்டாடக்கூடிய நபராக இருக்காரு. அப்படிங்கிறது அரசாங்கம் உண்டான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல். ஏன்னா நீங்கள் போகிறப்பயே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 பேர் அந்த ஸ்டேஜுக்குள்ளே போக முடியல. அவ்வளோ மக்கள் வந்து சேர்ந்துடுறாங்க. பூரா இளைஞர்கள், சின்ன சின்ன வயசு ஆட்கள் வந்து அப்படி அவர் பாடுறப்ப சில பேர் அப்படி கதறாங்க, அழுகுறாங்க, உணர்ச்சி பிளம்பில் இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பிரஷனோட பாடுறாப்புல. அதான் நீங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பல பேருக்கு யாரா இவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான்னு போய் அவங்க வீடியோ பார்த்தா தான் தெரியும். இப்போ வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் வேடன்னு போய் நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் சரி, யூடியூப்பில் போட்டாலும் சரி, கூகுளில் போட்டாலும் சரி, சாங் வந்துடும், கொட்டிடும். ஒரு முறை கேட்டுட்டாங்கன்னா திருப்பி கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த மியூசிக்காக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், வரிகள் நமக்கு வந்து மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா தமிழ் வார்த்தையில் நிறைய மலையாளத்தில் இருக்கு. ஊன் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை தான். உணவு தான் ஊனு கழிச்சா அப்படிம்பாங்க, சுகமோ அப்படிம்பாங்க, சுகம்ங்கிறது தமிழ் வார்த்தை. அப்போ எல்லாமே தமிழ் வார்த்தை தான். தமிழும் சமஸ்கிருதம் கலந்ததான் மலையாளம். அதனால நமக்கு ஓரளவுக்கு புரியும். அதனால நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் போய் அதை பார்த்தாலே தெரியும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அது ஒரு முறை கேட்டாலே ஒரு உணர்ச்சி புலம்பா இருக்கும். அது ஏன்னா அந்த வலியை வேதனை நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க போல இருக்கு சார். 2 நாளா தான் ஓடிட்டு இருக்கு. அது எனக்கு புரியுது, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. ஆமா, ஏன்னா நமக்கு ஒடுக்கப்பட்டவனுடைய வலி தெரியும்ல. சாதியால மதத்தால ஒடுக்கப்பட்டவனுடைய வேதனை வந்து நம்மளாம் நேரடியாக பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அப்படிங்கும் போது அந்த வேதனையை ஒருத்தன் பாடுறான்ல, நமக்காக ஒருத்தன் பாடுறாயா, நம்ம தான் பாட முடியல அப்படின்னு நமக்கு வராது குரல். அப்படிங்கும் போது நம்மளின் குரலா ஒருத்தன் ஒலிக்கிறான்ல, அது வந்து நமக்கு வந்து ஒரு இதுதானே சார். வேடன் இப்போ வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய புரட்சி இது பண்ணி அங்க இருக்கிறவங்க மக்கள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. ஸோ வேடனை எப்போ சார் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம்? இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 2-3 பேர்கிட்ட கூட நான் காலையில் பேசினேன். அவங்க கொண்டு வருவதற்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. மிக விரைவில் அதை எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கான்செப்ட் ஒன்று நடத்தினா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சில முன்னெடுப்புகள் நடத்தி. எப்படி சார் நீங்க அது நல்ல விஷயமா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு தேவை அதான். இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியாவது, ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர, அரசியல் கட்சியில விட்டுருங்க, நடிகர்களை எடுத்துங்க, எந்த நடிகராவது ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி வச்சிருக்காங்க பின்னாடி?
போதைக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக யாராவது எந்த நடிகர்களாவது தன்னுடைய பின்னாடி வரக்கூடிய ரசிகர்கள்ட்ட பேசியிருக்காங்களா? உச்சபட்ச நடிகராக இருக்கட்டும், வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருக்கட்டும், அவரை பின்தொடரக்கூடியவராக இருக்கட்டும், அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே போய் லட்சக்கணக்கான மக்களுக்கு சேரக்கூடிய நடிகர்கள் வந்து தன் பின்னாடி வரக்கூடிய ரசிகர்களுக்கு சாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, போதைக்கு எதிரான விஷயங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்களா? எல்லா படங்கள்லயும் ஏதாவது படத்தை விட்டுருங்க, நேரடியாக பேசி எத்தனை கூட்டங்கள் போடுறாங்க. உங்களுக்காக உயிரை கொடுப்பேன், எனக்கு உனக்காக வந்து தலையை கொடுப்பேன், உனக்காக முடியை கொடுப்பேன், என் ரத்த நீ தான், என் சத நீ தான், என் எலும்பு நீ தான், நரம்பு நீ தான் சொல்லக்கூடிய நடிகர்கள் வந்து தனக்கு பின்னாடி வரக்கூடியவனுக்கு இதெல்லாம் செய்யாத, சாதியை பார்க்காத, மதத்தை பார்க்காத, மொழியை பார்க்காத. அப்படி பார்த்தா அவர் ஒன்றும் நடிகர் இல்லையே சார், அவரும் ஒரு ராப் சிங்கர் தானே. நீங்க ராப் சிங்கரோட ராப் சிங்கர் தானே சார் கம்பேர் பண்ணுங்க. ராப் சிங்கரை காட்டிலும் நடிகர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்ற அவரை விட உங்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் பின்னாடி இருக்குல்ல. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இது இப்போ தேவை, இப்போ நாட்டுக்கு முக்கியமாக தேவை. இப்போ நம்ம உலக நாடுகள்லாம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் நோக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த ஏஐயில் போயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஒன்றும் சாதியை போய் நோண்டிகிட்டு இருக்கிறோம், மதத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம், மொழியை வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இவன் என்ன மொழி, அவன் மொழின்னு. அதை தாண்டி இன்னைக்கு அது வந்து குறுகிய வட்டத்துக்குள்ள மனிதனுடைய அந்த மைண்டை அடைக்கணும். அதை தாண்டி நமக்கு செயல்படுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சோசியல் மீடியாவில் நிறைய நேரம் சாதிச்சு தானே போடுறாங்க இளைஞர்கள். சார் இப்போ உங்க பாயிண்ட் படியே இப்போ இந்த வேடன் இந்த மாதிரி பாடுறதுனால உண்மையாவே வந்து மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணி அவங்க மாறிடுவாங்க. தாக்கத்தை கிரியேட் பண்ணதுனால தான் 30,000 பேர் 40,000 பேர் நீங்க கேரள மக்களோட தமிழ் மக்களையும் வந்து நீங்க அந்த மாதிரி கேரளா மக்களோட தமிழ் மக்கள் ரொம்ப ஷார்ப்பானவங்க. நீங்க அவ்வளோ வந்து ஈஸியாக நினைச்சிடாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால தான் சில கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒன்றும் கால் உண்டவே முடியல. அரசியலையும் சரி, கலையும் சரி, ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எல்லாவற்றுக்கும் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போட நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வேடனுடைய நிகழ்ச்சி மட்டும் நடத்திட்டு எத்தனை பேர் வந்து சேர்றாங்க பாருங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கும். தாக்கத்தை கிரியேட் கண்டிப்பாக தாக்கத்தை கிரியேட் பண்ணும். தேவைன்ற நான் தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் வந்து சினிமா கவர்ச்சியை வைத்து அவரோட ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு ஓட்டு போடக்கூடிய மிஷினாக தான் பயன்படுத்துகிறாங்க நடிகர்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் யாராவது இதை பற்றி பேசியிருக்கிறாங்களா? நிறையா சினிமா பிரபலங்கள் யாராவது அதை பற்றி பேசியிருக்கிறாங்களா? ஆனால் ஒரு பையன் ஒரு கீழே இருந்து மேலே இருந்து உயரத்துக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஒரு நல்ல ஒரு கருத்தை பேசுகிறப்ப அதை வரவேற்கணும், பாராட்டணும் இல்லையா? கொண்டாடணும். சொல்லப்போனோம் நீங்கள் ஏன் அவரை போய் கைது பண்ணுறீங்க? இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான விஷயத்தை பேசுகிறப்ப அதாவது தமிழ்நாட்டில் அவர் முன்னெடுப்பாக செய்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்தால் பெரிய லெவலில் அது மக்கள் வரவேற்பு இருக்கும். என்ன இருந்தாலுமே வந்து இங்கன்னு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடுன்னு இல்லை சார், சவுத் சைடு அப்படின்னும் போதே இதுதான் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கட்ட அமைச்சாச்சு. அதுலேருந்து வெளில வர்றதுக்கு தான் எங்கேயும் நிறைய விஷயங்கள் நம்மளும் போராடிட்டு இருக்கோம். பட் வெளில வர முடியல. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணி திருப்பியும் அதுலேருந்து வெளில வந்துடும். அவ்வளோ ஈஸியாக வெளில வந்துட முடியுமா சார்? நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு விஷயம் போச்சுன்னா அது ஈஸியாக மாற்றிடுவாங்க. இளைஞர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா, மாணவர்கள் கையில் எடுத்தாங்கன்னா அது மாற்றுறது. அடுத்த ஜெனரேஷன் அவங்க தான். 40 வயசு 50 வயசு இருக்கிறவன் அதை மாறாமல் இருப்பான். அடுத்த ஒரு ஜெனரேஷன் வருதுல்ல, ஒரு 15 வருஷம் கழிச்சு மாறிட்டு போகிறான். வேடனுடைய பாட்டை கேட்குற ஒரு 18 வயசு பையன் அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சு சாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, மொழிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக அவன் மைண்டில் ஊறிடுச்சு. இதெல்லாம் தப்புன்னு தோண்டிட்டான்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அவனோட ஜெனரேஷன் நல்லா இருக்கும்ல. நீங்கள் சொல்கிற கட்டமைப்புலாம் இருக்கட்டும், அந்த கட்டமைப்பில் உள்ள கல்வியெல்லாம் இன்னொரு 20 செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வர ஜெனரேஷன் நல்லா வாழ்ந்துட்டு போகிறான். ரொம்ப அப்படி யோசிப்போமேன்றேன். எல்லாருமே பேசணும். இது இன்னைக்கு நீங்கள் வேடன் முரளி பேசுகிறாரு, பாடுறாருங்க. இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள் பேச வேண்டிய இடம் இது. உங்கள் ரசிகர்களுக்கு நாங்கள் உயிரை கொடுப்பேன், தலையை கொடுப்பேன், எலும்பை கொடுப்பேன், நரம்பை கொடுப்பேன்னு பேசிகிட்டு இருக்காங்க நடிகர்கள்லாம். அவங்க நடிகர்கள்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு இதை பேசுங்க. முதல்ல சாதிக்கு எதிராக பேசுங்க, மதத்துக்கு எதிராக பேசுங்க, மொழிக்கு எதிராக பேசுங்க. இதை பேசுங்க, இதை கொண்டு போய் சேருங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க. அதான் இன்னைக்கு முக்கியமான தேவையாக இருக்குது. ஃபைன் சார். ஸோ இந்த வேடன் முரளி அவர் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம உட்காந்து விவாதிக்கிற அளவுக்கு வந்து இது போயிருக்கோம். வரக்கூடிய நாட்கள் இல்லை வரக்கூடிய விஷயங்கள், இந்த அரசியல் இது எப்படி இந்த மாற்றத்தை உருவாக்க போகுது, வேடன் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இன்னும் கிரியேட் பண்ண போகிறாரு, அவர் இன்னும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றத உண்மையாகவே நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறையா அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதே இங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் நடிகர்களாக இருக்கட்டும், மற்ற ஆட்களாக இருக்கட்டும், இதே போல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடியவர்கள் செய்யணும். செஞ்சால் நல்லது. ஃபைன் சார், நன்றி சார்.